எல்லாம் அல்ல சிவபெரும்பொருளின் திருவருட்கருணையினால் வெளிவந்து கலந்து அருளும் ஈசனுடைய தன்மையை இன்று நீத்தல் விண்ணப்பம் 15வது பாடலில் பார்க்க இருக்கிறோம். களிவந்த சிந்தையோடு உன் கலல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய், மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கலல் உத்தரகோசம் அங்கைக்கரசே, எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனே. இறைவன் கருணையே வடிவானவன். எளிவந்த எந்தை, அதாவது யாரெல்லாம் அவனை வேண்டி விரும்பி அடைய வேண்டும் என்று உணர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு எளிவந்து மிக எளிமையானவனாக இறங்கி வந்து கருணை பாலிக்கக்கூடிய பரம்பொருள் எளிவந்த எந்தை பிரான். அவன் மிக பெரும் கருணையாளன் அப்படிங்கும் போது எளிவந்த எந்தை பிரான். அவன் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிறதுனால எளிவந்த எந்தை பிரான். அவன் எனக்கு மட்டும்தான் அப்படி கருணை பாலிப்பானா, எல்லாருக்கும் கருணை பாலிப்பான். தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கு இறைவன் அப்படின்னு சொல்றாரு. தென்னாடுங்கிறது அனுபவஸ்தானம்னு உணரக்கூடியவர்கள் அனுபவஸ்தானத்தில் உணர்ந்துகிட்டும், ஏனையோர் எந்நாட்டவர்களும் அவரவர்கள் தலைவனாக எந்த விதத்தில் அவங்க பார்க்கணுமோ அந்த விதத்தில் அவங்க பார்க்கணும். அதனால நான் என்னுடைய அனுபவஸ்தானமாக பார்க்கக்கூடிய அந்த பரம்பொருள் எல்லாருக்கும் தலைவன். அதனால எளிவந்த எந்தை பிரான் அவன் யாருன்னு கேட்டா, தென்னாட்டில் உள்ள சிவன் எளிவந்த எந்தை பிரான். அவன் என்னுடைய ஆளுடைய அப்பன். என்னை ஆண்டு அருள் புரிந்து கடல் அனுபவங்கக்கூடிய பெரும்பேற்றினை எனக்கு நல்கினான். அக்கடல் அனுபவம் அழியவன் தான் உலகத்துயிர்களுக்கெல்லாம் தலைவர். அவன் எனக்கு எந்த விதத்தில் கருணை பண்ணினான்னா, அவனுடைய கடல் அனுபவத்தை நல்கி எனக்கு கருணை பண்ணினான். அதனால கடல் அனுபவங்கிறது கிடைத்திற்கு அரியது. அது எத்தனையோ காலம் புற்றுமாய் மரமாய் புனல் காலை உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றி யாரும் காணா மன்னன். எல்லாரும் புற்று வளரக்கூடிய அளவிற்கு தவத்தில் இருக்கிறாங்க, மரம் வளரக்கூடிய அளவுக்கு தவத்தில் இருக்கிறாங்க. கண்ணை மூடி தியானம் பண்ணாங்கன்னா உலகியல் சிந்தனையே அவர்களை பற்றாது. அவர்களுக்கு மேல புற்று வளர்ந்து அப்படி பெருசா இருக்கு. புற்று வளர்ந்த பிறகு அந்த புற்றுல அதுக்கு மேல இருக்கக்கூடிய பறந்து போகிற பறவைகள் அதற்கு மேல இருக்கக்கூடிய மரத்துல இருந்து ஏதாவது விதைகளை போட்டு அந்த புற்றுல அது விழுந்தா, எப்பவோ ஒரு தடவை தான் மழை பெய்யுது. அந்த மழையில இருந்து அந்த அந்த புற்றுக்கு மேலேயே முளைச்சு மரம் வளருது. அந்த மரமாக நிற்கிற, அப்படி புற்றுமாய் நிற்கிற திருக்கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த புற்றுக்கு மேல தண்ணி விழுந்து விதையும் விழுந்து அதுக்கு மேல மரம் வளர்ந்த திருக்கூட்டம் ஒன்று இருக்கு. உள்ள உட்கார்ந்து இவங்களுடைய மூச்சை, உயிர்ப்பு மூச்சை இவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் அவன் கிடைக்கல. புற்றுமாய் மரமாய் புனல் காலை, புனல்னா நீர், கால்னா காற்று, தண்ணியை மட்டும் குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க சில பேர். அது ஒரு கூட்டம் அப்படியே இருக்கு. காற்றை மட்டும் குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம், அது ஒரு கூட்டம் அப்படி இருக்கு. இவர்களெல்லாம் நிற்க என்னை ஆண்டாக்கி, இவர்களுக்கு கிடைக்காத அந்த அருள் அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா எந்தை பிரான் எளிவந்தவன், அவன் மிக எளிமையானவன், என்னை ஆளுடைய ஈசன். உலகத்துல நிக்கிறவங்கலாம் அவங்க அப்படி இருக்கிறாங்க, எனக்கு அவன் அப்படி இல்லை. எதனால அப்படின்னா, நான் எழுகின்ற தீயை முன்னே கண்டு சென்றிட்டு மெழுகு தழல் போல நான் உருகினேன். பிற உயிர்களை கண்டு நான் உருகினேன். மெழுகு உருகும் பரிசு எய்திடும். நான் உருகிய உருக்கம். நான் எனக்காண்டி அழுதேன், என்னுடைய மனைவிக்காண்டி அழுதேன், என்னுடைய மக்களுக்காக வேண்டி அழுதேன், என்னுடைய குழந்தை பேற்றுக்காக வேண்டி அழுதேன், என்னுடைய திருமணத்திற்காக வேண்டி அழுதேன், என்னுடைய வேலை வாய்ப்புக்காண்டி அழுதேன், அத்தோடு இறைவனுக்காக வேண்டியும் அழுதேன். அந்த உருக்கம் மெழுகாக உருகியது. தழலது கண்ட மெழுகது போல அப்படியே ஊற்றலும் கண்ணீர் அதனால் உருகி உருகி அப்படி மாதிரி உருகிற உருக்கத்தை எனக்கு தந்தது. அதனால என்னை ஆளுடைய இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, தன்முனைப்பு கொண்டு நான் என்னுடைய உயிர்ப்பு நெறியால் இறைவனை பற்றி கொள்வேன், நான் செய்யும் தவத்தின் மூலமாக இறைவனை பற்றி கொள்வேன். புற்றாக நிற்கிறவங்க, நான் கண்ணை மூடி தவம் பண்ண போறேன், நான் பண்ணிய தவம், நான் செய்யும் தவம் இறைவனை எனக்கு பெற்றுத்தரும். நான் புலன்கள் பஞ்ச பூதங்களையும் அடக்கி பஞ்ச புலன்களையும் அடக்கி நான் தவத்தில் இருக்கிறேன், அதனால இறைவன் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படி நிற்கிறாங்க. இவர் என்னவா இருக்கிறாரு, யார் வேணா ஏது கொண்டு நான் ஏது செய்திடணும், நான் என்ன வேணா இதை நான் தவம் இருக்கல, விரதம் இருக்கல, ஞானம் பண்ணல, பக்தி பண்ணல, வைராக்கியம் பண்ணல, ஏது கொண்டு நான் ஏது செய்திடணும். அவன் வல்லையாய் வலிமை கொண்ட ஆற்றலோடு இந்த குழந்தை என்னை அடையணும்னு விரும்புது, அழுகுது. எதுக்கும் அழுதுச்சு, ஊனுக்கு அழுதுச்சு, உயிருக்கு அழுதுச்சு, கூழுக்கு அழுதுச்சு, ஊழுக்கு அழுதுச்சு, எல்லாத்துக்கும் அழுதுச்சு. அதோடு எனக்கும் அழுதுது. நம்மகிட்ட அதை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான்.
எதுக்கு வேணா நீங்க அழுதுக்கோங்க, கூழுக்கு அழுதுக்கோங்க, கூழுக்கு அழுதுக்கோங்க, வினை வயத்துக்கு அழுதுக்கோங்க, உடம்பு முடியாதுக்கு அழுதுக்கோங்க, குழந்தை பெற்று அத்தோடு இறைவனுக்கும் அழுங்க. அந்த உருக்கம் இறைவனை நமக்கு பெற்றுத்தரும். அதனால எந்தையாய் எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடைய அப்பன். இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, புற்று மரம் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இதை இன்னொரு பகுதியில வேறு விதமா சொல்றாரு. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவார், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவார். இசை மீட்டி நான் இறைவனை அடைஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு சாரா நிற்கிறாங்க. இன்னிசை வீணையர், வீணை இசைக்கு தான் இறைவன் கட்டுப்படுவான், அவனுக்கு சாதாரி பண்ண ஒரு பண்ணுக்கு அவன் கட்டுப்படுவான் அப்படின்னு ஒரு சாரார் ஒரு கூட்டம் இருக்கு. இறைவன் எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடியவன். ஆனா அவனை இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம். அது மாதிரி இருக்கிறவங்க அப்படி நிக்கிறாங்க. அவர்களை தாண்டி இன்னிசை யாழ் வாசிக்கிறவங்க யாழுக்கு தான் இறைவன் கட்டுப்படுவான் அப்படின்னு அது ஒரு கூட்டம் இருக்கு. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள், இருக்கொடு தோத்திரம் வேத மந்திரங்கள் சொன்னால்தான் இறைவன் வசப்படுவான்னு ரிக்கு வேதத்தை அவங்க ஓதிக்கிட்டு இருக்காங்க. ரிக்வேதம் தான் இறைவனுடைய அம்சத்தை பரிபூர்ணமாக சொல்கின்றது அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவங்க வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவார், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவார். கை ரெண்டையும் தலையில வச்சு அஞ்சலி கூப்பி துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள். அது மாதிரி சரணாகதி பண்ணி உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லைன்னு சொல்லி துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள். தொழுகையர் அழுகையர், அழுக ஓடிட்டு தொழுத கையினராக அப்படி நிற்கிறவங்க ஒருவார். அப்படி இப்படி மாதிரி சாரி சாரியான உன்னை அடைவதற்கு ஒவ்வொரு கூட்டத்தினரும் ஒவ்வொரு விதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இறைவன் நான் அழுத அழுகைக்கு, நான் உருகிய உருக்கத்திற்கு இறங்கி தன்னை முழுவதுமாக எனக்கு தந்தான் அப்படின்னு சொல்றாரு. எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனே. முதல்ல எளிவந்த எந்தை பிரான் எல்லாருக்கும் தலைவர், தந்தையாய் தாயாய் கருணை பண்ணுகின்றான்னு எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தனக்கு சிறப்பு தகுதி அளித்து இவ்வளவு கூட்டங்கள் திருக்கூட்டங்கள் இருக்கும்போது தன்னையும் ஒரு பொருட்டாக்கி ஆண்டு கொண்டான். அப்படிங்கிறதுனால என்னை ஆளுடை என் அப்பனே அப்படின்னார். அதுல தனக்கூட எல்லாருக்கும் நம்ம பொசசிவ் நேச்சர், அதாவது எனக்கே சொந்தமாக்கி கொள்வான், நானே அனுபவிச்சு கொள்வேன் அப்படிங்கிறது இல்லை. அவன் எளிவந்த எந்தை பிரான், யாரெல்லாம் அவனை நோக்கி வணங்குகிறார்களோ, அவனை குறித்து தவம் செய்கிறார்களோ, அவனால் என்னால் அடையப்படக்கூடியதில்லை இந்த பெரும்பேறு இறைவனே எனக்கு அருள் பாலித்து தரணும்னு யாரெல்லாம் வேண்டாங்களோ அவங்களுக்கு எளிவந்து கருணை பண்ணுகின்றான். அவன் எனக்கு எப்படி பண்ணனா, என்னுடைய அப்பனாக இருந்து தன்னுடைய அரசுரிமை, ஒரு அப்பனுடைய சொத்தெல்லாம் ஒரு பிள்ளைங்களுக்கு தானே போய் சேரும். என்ன சண்டை போட்டாலும், குடிகாரனா இருந்தாலும், குடியாபடி போனாலும், எங்க என்னவா இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்கள் முழுதையும், எக்ஸப்ஷனல் எங்கேயாவது 1-2 இருக்கலாம், ஆனால் சொத்துக்கள் முழுவதையும் தன் குழந்தை எவ்வளவு பொல்லாத குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு தான் விட்டுட்டு போவான் தகப்பன். அதனால நான் என்னுடைய தந்தைன்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, யார் எப்படி தவம் பண்ணி விரதம் பண்ணி யோகம் பண்ணி ஞானம் பண்ணி எந்த விதத்தில் அவங்க நின்றுட்டு இருந்தானாலும் என் அப்பன், நான் அவனுடைய குழந்தை. எவ்வளவு கருணாகதி பாருங்க. என்னுடைய தந்தை அவன், நான் அவனுடைய குழந்தை, அவனுடைய சொத்து எனக்கு தான் வரணும், அவனுடைய அருளாற்றல் முழுவதும் எனக்கே வந்து சேரணும். அவன் எனக்கு மட்டும்தான் தருவானா, உங்களுக்கு தான். அவன் குறைவிலா நிறைவு. உங்களுக்கு கொடுத்தாலும் அவன் குறைய மாட்டான், உங்களுக்கு கொடுத்தாலும் குறைய மாட்டான், அவங்களுக்கு கொடுத்தாலும் குறைய, அவன் குறைவிலா நிறைவு. ஆனா எளிவந்த பிரான், எல்லா அன்பர்களும் அவனை வேண்டி வணங்கும் போது அவனுக்கு எளிமையாக அவர்களுக்கு அருள் புரிவார். எனக்கு பிறவியை வேறறுக்க வந்த பிரான். அதனால என்னை ஆளுடை என் அப்பன், அந்த உரிமையை அவர் சொல்றார் பாருங்க. இப்ப நாமும் எங்கேயோ இருக்கிறான் இறைவன் அப்படின்னு சொல்லாம என் அப்பன் அவன், எனக்கு சொந்தக்காரன். அப்பர் சுவாமிகள் சொல்வார், நம் செந்தில் மேய வள்ளிமணாளருக்கு தாதை கண்டாய். நான் ஒரு கடவுளை அறிமுகப்படுத்திக்கிறேன், அவன் யாருன்னு கேட்டா நம் செந்தில் மேய், நம்ம திருச்செந்தூர் ஆண்டவர் இருக்கிறார்ல ஐயா, அவருடைய தகப்பன் தான் நான் வணங்கக்கூடிய பரம்பொருள். நம் செந்தில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை கண்டால் மறைக்காட்டுறையும் மணாளன். நமக்கு அந்த உரிமை இருக்கணும், இறைவன்கிட்ட நாம எடுத்துக்கக்கூடிய உரிமை அது. அப்பனா நம்மளுடைய நட்பு சுற்றம் நெருக்கமாக இருக்கும். ஏதாவது ஒரு நண்பர்கள் அல்லது ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் தன்னுடைய உறவை வலுப்படுத்திக் கொள்ள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணமான ஒரு மருமக வந்தான்னா, எக்கா இது ஓ மருமகா, அதாவது இவங்க மருமக தான் அது, ஆனா அறிமுகப்படுத்தும் போது எக்கா இது ஓ மருமகா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க. அப்புறம் அண்ணன்ட்ட சொல்லும்போது என்ன இது ஓம் பொண்ணு அப்படி சொல்லுவாங்க. ஆனா அண்ணன் பொண்ணு இவங்க எடுக்கல, எங்கேயோ ஒரு அந்நிய சம்பந்தம் வந்திருக்கு. அந்த உறவை வலிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி
நடைமுறையில் இவ்வளவுலாம் சொல்லி நெருக்கப்படுத்துறாங்க. நாம் இந்த உலகியல் உறவையே வலுப்படுத்துவதற்கு ஒரு உறவு பாராட்டி, இது உன் பொண்ணு, உன் பையன், என் மருமகன், என் மச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம அரவணைத்துக் கொள்வோமானால் இறைவனை நாம் எந்த அளவுக்கு நெருக்கமாக உறவு பாராட்டி அரவணைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாரு. எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனே. அவர் என்ன எப்படி இருப்பான்? ஒளிவந்த பூங்கலல் உத்தரகோச மங்கைக்கு. என் அப்பன்னு சொன்ன உடனே இந்த ஊன் சரீரத்தை சார்ந்த ஏதோ உறவுகாரங்களை குறிப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவன் ஒளிவந்த பூங்கலல் உத்தரகோச மங்கைக்கரசு. அவன் ஒளிவண்ண திருமேனியானவன். உத்தரகோச மங்கை அனுபவத்துக்கு மேல்நிலை அனுபவத்தில் அவன் கிடைக்கக்கூடியவன். அப்போ ஒளிவந்தவன்னா நான் ஒளிவந்தவனை கலப்பதற்கு என்னை ஒளியுடையவனாக ஆக்கிக்கொண்டு ஜீவ ஒளியை சிவபொழியில் கரைத்து கொள்வதற்கு ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஒரு ஒளி இருக்கு. அதை மலங்கள் மூடி மறைத்து கொண்டு திரோதான மாயையால் சுற்றி கொண்டு நாம் தவித்து கொண்டிருக்கின்றோம். அதை நீக்கி நாம் நம் தலைவனை சார்வதற்கு, நாம் நம் தலைவனோடு இரண்டர கலப்பதற்கு, அந்த திரோதான மாயைகளை நீக்கி நாம் ஒளிவண்ண திருமேனியனை அடைவதற்கு, நம்மளுடைய ஜீவ ஒளியை சிவ ஒளியோடு கரைத்து கொள்வதற்கு ஒரு பக்குவமான மனநிலையை, உடல்நிலையை, உணர்வு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால ஒளிவந்த பூங்கலல் உத்தரகோச மங்கைக்கரசே. அவன் எதுக்கு ஒளிவந்தவன்? நாம் மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கலல். அவன் சாதாரண சுடர் அல்ல, அவன் தான் மெய்ச்சுடர், அவன் தான் உண்மையான ஒளிவண்ண திருமேனியன். நம்ம இப்போ ஏற்றி வைக்கிற விளக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் விளக்கு, அல்லது ஒரு விளக்கை ஏற்றுறோம் இயற்கை விளக்கு அப்படின்னு, அதுக்கு 5 துணை கொண்டு தான் அந்த விளக்கை ஏற்ற முடியும். ஒரு விளக்குக்கு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு ஆள், தீப்பெட்டி, விளக்கு, எண்ணெய், திரி 5 தேவை விளக்கு ஏற்றணும்னா. அப்படி இல்லை, அவன் ஒளிவந்த சுடருக்கெல்லாம், அவன் ஒளிவந்த பூங்கலல் உத்தரகோச மங்கைக்கு அரசனானவன், மெய்ச்சுடருக்கெல்லாம் அவன் தான் உண்மையான சுடர். அவன் சுயம் ஜோதி. அந்த அனுபவத்தை அவன் எனக்கு தந்தான். சுயம் ஜோதியான அந்த பரம் எனக்கு அவனுடைய அனுபவத்தை தந்தான். அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்றாரு. ஒளியை ஒளி செய்து ஓம் என்று எழுப்பி, வழியை வழி செய்து வாய்த்திட வாங்கி, வெளியை வெளி செய்து மேலல வைத்து தெளிய தெளியும் சிவபதம் தானே. இப்போ நாம் இந்த ஒளியை மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளியாக வழங்கக்கூடிய பூங்கலல் உத்தரகோச மங்கைக்கு அரசை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னு திருமந்திரத்தில் சொல்றாரு. ஒளியை ஒளி செய்து ஓம் என்று எழுப்பி, நீங்க இந்த ஒளியை ஜீவ ஒளியை சிவ ஒளியோடு கரைத்து கொள்வதற்கு உங்களை நீங்க ஒளி மயமாக ஆக்கணும். அப்போ ஒளியை ஒளி செய்வதற்கு ஓங்கக்கூடிய துணியை, நீங்க எந்த மந்திரங்களை நீங்க சொல்றீங்களோ அந்த மந்திர துணியை எழுப்பி உங்களுக்குள்ள உங்க வாசி பயிற்சியோடு உயிர்ப்பு நெறியோடு நீங்கள் சொல்லக்கூடிய குருநாதர்கிட்ட வாங்கிய உபதேச மந்திரத்தை அந்த உயிர்ப்பு நெறியோடு எழுப்பி ஓம் என்று எழுப்பி, வழியை வழி செய்து, வழின்னா காற்று, வழி செய்தல்னா தடம், ஒரு வழித்தடம்னு சொல்லுவோம் இல்லையா, அது சீவ ஒளி பயணிக்கக்கூடிய நூலேணி பற்றி நுனியேற மாட்டாதார் அப்படின்னு சொல்றாரு. நூல் ஏணி பற்றி நுனியேற முயற்சி கொள்ள வேண்டும். அந்த நூல் ஏணி பற்றி நுனியேற முயற்சி செய்யும் அதை வழியை வழி செய்து அப்படிங்கிறார். அந்த வளிமண்டலங்களை விலக்கி வழி செய்து கொண்டு அந்த ஒளிமண்டலமான இறைவனை அடைவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்றார். ஒளியை ஒளி செய்து ஓம் என்று எழுப்பி, வழியை வழி செய்து வாய்ப்பிட வாங்கி, வெளியை வெளி செய்து மேலள வைத்து தெளிய தெளியும் சிவபதமான. இப்ப இந்த ஒளிமண்டல திருமேனிக்குள் நாம் நம்மளுடைய சீவ ஒளியை கரைப்பதற்கான பயிற்சியை இவர் சொல்றாரு. அதே இதுதான் மணிவாசக பெருந்தகையும் அவருடைய பாடல்ல களிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும் கலந்தருள. இப்ப ஒளியை ஒளி செய்து ஓம் என்று எழுப்பி, இப்ப ஒளிவண்ண திருமேனியான அந்த இறைவனை ஓம் என்று எழுப்பி வழியை வழி செய்து அந்த பாதையை நாம நம்மளுடைய உடல் பயணிக்கக்கூடிய உத்தரகோச மங்கை அனுபவ பயணத்தை சுத்திகரம் பண்ணிக்கொண்டு நாம் மேல்நிலை அனுபவத்திற்கு போகும்போது களிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே. கடல் அனுபவம் இறைவன் கொடுத்தான். இப்ப நீங்க எல்லாரும் ஒரு கற்பனைக்குள்ள வாங்க. பேரண்ட நாயகன் இதை அடிக்கடி நீங்க பார்த்திருக்கீங்க. ஆனால் இதுவரை உங்களுடைய வாசி மேலேற்றிய பிறகு அதற்கு மேல் உள்ள அனுபவத்தை இறைவன்
நம்மை பற்றி பிடித்து அழைத்து கொள்ள வேண்டிய கருணையை செய்கின்றான் அப்படிங்கிறதுனா ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் அப்படின்னு சொல்றாரு. அந்த நிலையை ஒளிவந்த, அதாவது கழிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும், நீ கடல் அனுபவம் எனக்கு கொடுத்த பேரண்ட நாயகன் சிறநடு சிற்றம்பலம் வழியாக உச்சத்தார் பெருமானாக உள் இறங்கினான். அப்போ கழிவந்த சிந்தையோடும் நின் கடல் கண்டும் உன்னுடைய அருள் அனுபவத்தை நான் உள்வாங்கியும் கலந்தருள வெளிவந்திலேனே. இதற்கு மேல எனக்கு வாசி எடுக்க தெரியல. உயிர்ப்பு நெறியை எழுப்பி என்னுடைய உடல் ஆற்றலையும் உயிராற்றலையும் உணர்வு ஆற்றலையும் சிவ ஒளியை பிரகாசப்படுத்தி சிவவொளிக்குள் ஐக்கியம் பண்ணிக்கொள்ள தெரியாமல் மீண்டும் இதற்குள்ளேயே நான் குமைந்து கொண்டேன். எப்படி ஒரு சூழ்நிலையை நமக்கு ஒரு படம் பிடிச்சு காண்கிறார் பாருங்க. பயிற்சி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த அருள் அனுபவத்தை நீங்கள் உள்வாங்கி கொண்டால் என்றாவது ஒரு நாள் இறைவன் இதை நமக்கு வெளிப்படுத்தி காமிப்பான். அவர் சொல்றாரு, இது மாதிரி நீங்க மேலிட பயிற்சி பண்ணும்போது கழிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே. நான் இதோடு இந்த கடல் அனுபவத்தை நான் பார்த்த பிறகு அதுக்குள்ள நான் கலந்திருக்கணும். கலந்தருள வெளிவந்திலேனே, அதுக்குள்ள நான் கலந்து அருள் அனுபவம் பெறுவதற்கு நான் வெளியே வரவில்லை. இதற்கு மேலான மேல்நிலை பயிற்சிகள் என்னன்னு எனக்கு புரியாம நான் இந்த கூண்டுக்குள்ளேயே நான் தங்கி கொண்டேன். அதனாலதான் சொல்றாரு, உழுக்கழுவேனோ குழுக்கழுவேனோன்றார் வள்ளல் பெருமானார். நான் இவ்வளவு அருள் அனுபவம் பெற்ற பிறகும் கூட மீண்டும் இவ்வுடற்கூற்றுக்குள் நுழைந்து நான் பின்தங்கிய நிலையை நினைந்து முதல்ல எனக்கு எப்படி கொடுத்தாரு, கழிவந்த சிந்தையோடும் நின் கடல் கண்டு அதுல கலந்து நின்றார். அதுக்கப்புறம் இப்ப இந்த உடற்கூறுக்குள் வந்துட்டார். இப்ப நம்ம எந்த பயிற்சியை பண்ணி நாம் கலந்தனோம், இறைவனாக நம்ம ஈர்த்து பிடித்து ஆட்கொண்டான். அந்த நிலையை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும் தானே. அதை சிந்திக்காம நான் வெளிவந்திலேனே விட்டுடுதி கண்டான். நான் என் முயற்சியால் உன்னை சரணாகதி பண்ணி முதல்ல நீ எனக்கு கொடுத்திய பண்டு தந்தால் போல் இன்னும் காட்டுதி. நான் எந்த அனுபவத்தை நான் பெற்றேனோ அதை இழந்து மீண்டும் உடற்கூற்றுக்குள் தேங்கி நிற்கின்றேன். அதுக்கு நான் வெளிவந்திலேனே, கழிவந்த சிந்தையோடு நின் கடல் கண்டும் வெளிவந்திலேனே, மீண்டும் வெளி அனுபவத்திற்கு போய் நான் அதோடு கலந்திருக்க வேண்டியது இருக்க மீண்டும் உடற்கூற்றுக்குள் நான் புகுந்து விட்டேன். இது இப்படி புகுந்த குற்றம்னு ஒரு குற்றம் நினைச்சு என்னை விட்டுறாங்க. இது ஒரு தவறுன்னு நினைச்சு என்னை நீ இந்த உடற்கூட்டுக்குள் நீ என்னை விட்டுட்டு போயிடாதப்பா அப்படின்னு சொல்லி வேண்டாரு. கழிவந்த சிந்தையோடு ஒரு கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே விடுதி கண்டால் மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கலல் உத்தரகோசம் மங்கைக்கரசே எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனே.